இது வட்டவடா சீரிஸ் 4th எபிசோட். மூணாருக்கு மேக்ஸிமம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே மாட்டுப்பட்டி டேம் ரூட்ல தான் இருக்கு. அந்த ரூட்டோட எண்ட்ல தான் நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டான வட்டவடாவோட என்ட்ரி செக் போஸ்ட்டுமே இருக்கு. நான் ஏன் வட்டவடாவை சூஸ் பண்ணுங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதை நான் இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். வட்டவடாவில் நிறைய ஸ்பெஷல் இருந்தாலும் அதுல முக்கியமானது கேரளாவோட ஃப்ரூட் பேஸ்கெட் இந்த வட்டவடா தான். நாங்கள் ஆஃப்டர்நூன் 2 o'clock தான் இந்த என்ட்ரன்ஸே ரீச் பண்ணோம். செக்கிங் எல்லாம் அங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆனால் வட்டவடாக்கு போகிற அந்த 15 kilometers ரூட்டில் நம்ம வெஹிக்கிளை மட்டும் எங்கேயுமே நிறுத்தக்கூடாதுங்கிற அந்த ரூல்ஸை மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லி ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இன்டிமேட் பண்ணிட்டு இருந்தாங்க. போகிற வழியெல்லாம் ஏதோ சினிமேட்டிக் வியூ மாதிரி செம சூப்பராக மிஸ்மரைசிங்காக இருந்துச்சு. நான் கூகுள் மேப் மூலியமா ஆல்ரெடி ரெசார்ட் புக் பண்ணியிருந்தனால ஃபர்ஸ்ட் அங்கே போய் செக் இன் பண்ணிடலான்னு போயிட்டோம். நாங்கள் இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 2 days பிஃபோர் தான் இந்த ரெசார்ட்டே புக் பண்ணோம். இந்த ரெசார்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அடுத்தது. இந்த ரெசார்ட்டுக்கு போகிற வழி ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் வந்தது எர்டிகா 7 seater. அந்த காருக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஃபில் ஆயிருந்தோம். வீடியோவில் பார்க்கும்போது ஸ்லோப் உங்களுக்கு அவ்வளோவா தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் மினிமம் 35 to 40 degree ஸ்லோப் கண்டிப்பாக இருக்கும். மழை ஈரத்துக்கும் அந்த ஸ்லோப்புக்கும் வண்டி ஸ்லிப் ஆகுது. கிட்டத்தட்ட 2 kilometer அந்த ஸ்லோப்லயே டிராவல் பண்ணி வந்து தான் இந்த சூப்பரான ரெசார்ட்டை ரீச் பண்ணோம். நாங்கள் ட்ரிப்புக்கு 1 day பிஃபோர் தான் ரெசார்ட்டே புக் பண்ணோம். அதனாலேயே நாங்கள் கால் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா ரெசார்ட்டுமே ஃபில் ஆயிருந்துச்சு. ஃபைனலாக இந்த பெரி மிஸ்ட் ஃபார்ம் ரெசார்ட் தான் நாங்கள் புக் பண்ணோம். சொல்ல போனால் இந்த ரெசார்ட் மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. கன்னி வெடி மேல கால வச்ச மாதிரி நிறைய டைம் நம்ம புக் பண்றப்ப கொடுக்குற இமேஜஸ்க்கும் அங்க போய் பாக்குறதுக்கும் அப்படியே உல்டாவா இருக்கும். இந்த ரெசார்ட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன மாதிரியான பிக்ஸ் அனுப்புனாங்களோ அது அப்படியே மேட்ச் ஆச்சு. மூணாரை கம்பேர் பண்ணும்போது வட்டவடாவே ஒரு ரிமோட் ஏரியா தான். அதுலயும் இந்த ரெசார்ட் ஒரு தனி தீவு மாதிரி. எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸும் இங்க இருக்கவே இருக்காது. இங்க 3 காட்டேஜ் இருக்கு. கிங் சைஸ் பெட் கூடவே அட்டாச்சு டாய்லெட்டோட இருக்கு. சூப்பரா மரத்திலேயே ஒரு டைனிங் செட்டப் மாதிரியான ஏரியாவும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை விட அந்த லொகேஷன் தாங்க தரமா இருந்துச்சு. ஈவினிங் ஆக இன்னும் கிளைமேட் செம சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்க எங்காவது வெளியே போலான்னு கூப்பிட்டா எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? லேடிஸ் கிளம்புறதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்தேன். அது சூப்பரா இருந்துச்சு அந்த லொகேஷன்ல. நாளை காலையில் இந்த மலைக்கு தான் நாங்க ஜீப் சஃபாரி போக போறோம். ரெசார்ட் இருக்கிற ஸ்பாட்டே சுத்தியும் மலை. இந்த ரெசார்ட் மட்டும் தான் அந்த ஏரியாலே இருக்கும். பிரைவசி பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த ரெசார்ட்டை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ரெசார்ட்டோட ஓனரே நம்மளே கால் பண்ணி கூப்பிட்டா மட்டும்தான் வருவார். வட்டவடால இருக்க 3 star ரெசார்ட்னா அது இது ஒண்ணு தான். பேர் நான் மறந்துட்டேன். கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் வரதே இந்த ரெசார்ட்டா தான் இருக்கும். இதை தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணலான்னு இருந்தோம். ஆனா எங்களோட 1 month சேலரி இதோட 1 day பேக்கேஜ் கம்பெனிக்கு கட்டுப்படியாகும். அப்படியே ஜாலியாக கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு டீ சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா ரெசார்ட்டே சும்மா பார்ட்டி மோட்ல செம்மையா ஜொலிக்குது. அந்த லைட்டிங்க்கும் கிரீனிஷ் பேக்ரவுண்டுக்கும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அங்கே கேம்ப் ஃபயர் செட்டப் எல்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. நான் கேம்ப் ஃபயர் ஆல்ரெடி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ ஹெல்பர் ஒருத்தர் வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாரு. ஆல்ரெடி டின்னருக்கு சிக்கன் பரோட்டா சப்பாத்தி எல்லாமே ஆர்டர் சொல்லியிருந்தோம். அது ரெடி ஆகிட்டு இருந்தது. மீன் வயல் சும்மா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு இருந்தோம். சின்ன சின்ன முருகையா சிங்கார சில பல டான்ஸ் வீடியோஸுமே இருக்கு. ஒரு வீடியோலேயே உங்களை அப்செட் பண்ண விரும்பல. நான் அடுத்த வீடியோவில் அதெல்லாம் அட்டாச் பண்றேன். இங்கே கிச்சனும் இருக்கு. ஆனா நாங்க போனப்போ அந்த எல்பிஜி ப்ராப்ளம் இருந்தனால அங்க செய்ய முடியல. எல்லாரும் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி திங்கிறதுனால தான் ட்ரிப்புக்கு ஆகிற செலவை விட சாப்பாடு செலவு அதிகமாயிட்டு இருக்கு. மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபுட்டோட ரேட் என்னமோ காஸ்ட்லி தான். நீங்க போகும்போது கிச்சன் ரெடியா இருந்ததுன்னா மேபி அதை ட்ரை பண்ணி பாருங்க. நைட் டிஜே மியூசிக் எல்லாம் கூட இருந்துச்சு. நான் அந்த கிளிப்ஸா அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்றேன். திருப்தியா சாப்பிட்டு ஆட்டம் போட்டு தூங்கி எந்திரிச்சா அந்த விஷுவல் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நாங்க ஜீப் சஃபாரியில என்னென்ன ஸ்பாட்டுக்கு போனோம், அங்க எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம்